Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணியில் இருந்த 45 வயது தலைமை காவலர் சரவணன் திடீர் மாரடைப்பால் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இவர் நீலமலைக்கோட்டை லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர். காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருக்கும் காவலர்களுக்கு பணி சுமையை அதிகரித்துள்ள ஸ்டாலின் அரசால் காவலர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி உயிரை இழப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் பூச்சி தாக்குதலால் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் மானிய விலையில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தினர். டிட்வா புயலால் சம்பா பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது தண்ணீரை வடிய வைத்து உரம் தெளித்து களை எடுத்தல் பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சம்பா பயிர்களில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் கூட்டுறவு கடன் சங்கத்தினர் மானிய விலையில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். நீங்கள் வேளாண் துறையில் பார்த்தீங்கன்னா சிங்செல்பேட்டு இல்லைங்கிறாங்க. ப்ரைவேட்டில் போய் வாங்கினோம்னா காசு அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாம் இழந்து தவிக்கிற நேரத்தில் விவசாயிகள்கிட்ட பணம் காசு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ இடுபொருள்கள் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு மானிய விலையிலையாவது கொடுக்கணும். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிவாரணத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஏகமாக குளறுபடி இருக்குது. குளறுபடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அந்த ஏவோ வர்றாங்க. ஏவோ பார்த்தீங்கன்னா அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு வயலை எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. தர்மபுரி நகராட்சியில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடப்படாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். 14வது வார்டுகளுக்கு 2ஆம் கட்டமாக பாதாள சாக்கடை பணி துவங்கி 90% முடிவடைந்த நிலையில் தோண்டிய சாலையை முறையாக மூடி சாலை அமைக்காததால் பொதுமக்கள் விபத்துகளை சந்தித்து வருகின்றனர். விடியாத ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் இந்த பகுதி தங்கள் எல்லை இல்லை என கூறுவதால் யார்தான் எங்களுக்கு சாலை அமைத்து தருவார்கள் என்று பொதுமக்கள் ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளனர். உளுந்து முட்டியே போயிருச்சுன்னு சொல்லியிருக்கோம். நீங்க யாரை கேட்டு பாதாள சாக்கடைக்கு நோண்டிங்கன்னு சொல்லிட்டு வீடியோ சார் என்ன கேள்வி கேட்கிறாரு அவரு. எங்களுக்குள்ள ஒரு கஷ்டமே உங்ககிட்ட எங்க கஷ்டத்தை தான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு வேற வழி தெரியாதுங்க சார். வந்தாங்க ஜேசிபி கொண்டு வந்தாங்க, பாதாள சாக்கடை நோண்டிட்டு போயிட்டாங்க. இங்க இருக்கிறவங்களை பாருங்க, உங்களுக்கு டவுட்டா இருந்தா நேர்ல வாங்க சார். நீங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோடனே பஞ்சாயத்துலேருந்து ஆள் அனுப்பிச்சிருந்தாங்க, 2 சார் அனுப்பிச்சிருந்தாங்க. எங்கள் டிச்சை பாருங்க, நீங்கள் எங்கள் பாதாள சாக்கடை பார்த்துட்டு போவாங்க எப்படி இருக்குது. இப்படி இருந்தால் அவங்களே மனசு வேதனையோடு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. மேடம் இது தப்பு தான், நடந்தது தப்பு தான், நாங்கள் சரி பண்ணிடுறேன்ட்டு போனாங்க. இன்ன வரையுமே சரி பண்ணலைங்க. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் 3வது நாளாக நீடிக்கும் செவிலியர் போராட்டம் திமுக அரசின் அலட்சியத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பணி நிரந்தரம், சம வேளைக்கு சம ஊதியம் உள்ளிட்டவை கோரி போராடிய 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்த பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. மேலும் காலி பணியிடங்கள் அடிப்படையில் மட்டுமே பணி நிரந்தரம் என்ற அமைச்சரின் விளக்கம் அனைத்தும் சேர்ந்து திமுக அரசின் நிர்வாக தோல்வியை அம்பலப்படுத்தி போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. எங்களுடைய செவிலியர்களோட வாழ்க்கையை பொறுத்து அவங்க வாழ்வாதாரத்தை பொறுத்து செவிலியர்களை தீர்மானிக்கவே இல்லை. அப்படி தீர்மானிச்சு இருந்திருந்தாங்க அப்படின்னா இத்தனை செவிலியர்கள் எதுக்கு நாங்க ரோட்ல நின்று வீதியில நின்று போராட போறோம். விடியல் அரசு அப்படின்னாங்க. ஆனா எங்களை பொறுத்தவரை இது ஒரு விடியா அரசு. கொரோனா காலத்துல என்னமோ ஆள் எடுத்து எல்லாத்தையுமே அசால்ட்டா செவிலியர்களை பணிக்கு நியமனம் செஞ்சுட்டு தூக்கி எறிஞ்ச மாதிரி ஒரு டிஸ்போசபிள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போல தேவைக்கு பயன்படுத்தி விட்டு தேவை முடிந்த பிறகு தூக்கி எறியப்பட்ட செவிலியர்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள காடையம்பட்டியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கருமலைக்கூடல் சிட்கோ தொழிற்பேட்டை வழியாக செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல மாதமாக குடிநீர் வீணாவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் திமுக அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் தினமும் ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் கடல் அரிப்பால் 100க்கும் அதிகமான பனை மரங்கள் கடலில் விழுந்து அழிந்தும் 50க்கும் மேற்பட்ட மரங்கள் சாய்ந்து விழுந்ததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகரித்து வரும் கடல் அரிப்பால் சாலை முழுவதுமாக மணல் திட்டுக்களாகி மக்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் திமுக அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தனது தொகுதியின் பிரச்சனையை சரி செய்யாமல் சீசனுக்கு மட்டும் போட்டோ ஷூட் நடத்திவிட்டு செல்வதாக குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் 45வது வாரமாக மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் லட்சணம் குறித்தும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் குறித்தும் பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரி பாபு தலைமையில் நகர அம்மா பேரவை செயலாளர் பாரதிராஜா மற்றும் நகர செயலாளர் அசோக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மக்களிடம் பிரசுரங்களை வழங்கினார். அப்போது மாவட்ட இணை செயலாளர் வனிதா சதீஷ்,
சதீஷ், மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் கலைவாணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே பொது கழிவறை குழாய் உடைந்ததால் விவசாய தோட்டத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்பதாக புகார் எழுந்துள்ளது. அண்ணா நகர் பகுதியில் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட பொது கழிப்பிட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அருகே உள்ள விவசாய தோட்டத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்பதாகவும் இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். மேலும் குப்பைகளுக்கு தீ வைப்பதால் காற்று மாசுபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து விடியாத திமுக அரசின் நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் பயனில்லை எனவும் குற்றம் சாட்டினர். சென்னை கோயம்பேடு வணிக சந்தை வளாகத்தில் தக்காளி லாரிகளை நிறுத்துவதற்கு போதிய இடம் வழங்காத மார்க்கெட் நிர்வாகத்தை கண்டித்து தக்காளியை சாலையில் கொட்டி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 500க்கும் அதிகமான லாரிகளில் காய்கறிகள் கொண்டு வரப்படுகிறது. இந்த லாரிகளை நிறுத்துவதற்கு போதிய இடவசதி இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தக்காளி லாரிகளை நிறுத்துவதற்கு போதிய இடவசதி ஏற்படுத்தி தராத மார்க்கெட் நிர்வாகத்தை கண்டித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையினர் தக்காளியை நுழைவாயிலில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.